பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வியாதியஸ்தர்களையும் தீய ஆவியினால் அலக்களிக்கப்பட்டவர்களையும் அவர் கண்டபோது அவர்கள் மீது மனதுருகி அற்புதங்களை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலும் உங்களை அவர் சுகமாக்கவும் உங்களை பலப்படுத்தவும் உங்களுக்கு நன்மை செய்யவும் அவர் இப்பொழுதும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கைதியாய் அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட தானியேல் முதல்ல கர்த்தரை விசுவாசித்து ஒரு காரியம் செய்தான். அந்த காரியம் அவனுக்கு வாய்த்தது. அதாவது, ராஜா வாலிபர்கள் மேல் இறக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தின் கலைகளையும் எழுத்துகளையும் கற்றுக் கொடுக்கும்படி அதிகாரிகளை எழுப்பினான். இந்த தானியேலும் அந்த கூட்டத்தில் ஒருவனாய் காணப்பட்டான். அவனோடு கூட அவனுடைய நண்பர்களும் தங்கள் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட இன்னும் அநேக வாலிபர்களும் அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டார்கள். அங்கே விதவிதமான உணவு வகைகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அதில் சில இறைச்சி உணவுகள் யூத ஜனங்களுக்கு தேவன் தடை செய்த உணவாய் காணப்பட்டது. சிலர் அதை சந்தோஷமாய் சாப்பிட்டார்கள். தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் அதை சாப்பிடும்போது அது நம்முடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும் என்கிற உணர்வின் நிமித்தம் சாப்பிட மறுத்தார்கள். சாப்பாடு சமைத்து கொடுக்கிறவனிடத்தில் போய் அந்த காரியங்களை குறித்து பேசி அவர்கள் அவனிடத்தில் அவனுடைய கிருபையினால தயவை பெற்றுக் கொண்டார்கள். 3 வருஷ காலமும் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழிகளிலேயே நடக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காண்பித்து அதற்காக பிரயாசப்பட்ட தானியேலை நண்பர்களையும் அந்த 3 வருட காலத்துக்கு பிறகு ஆண்டவர் ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்தி அந்த தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களிலே அதிகாரிகளாய் ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, எதிர்பாராத சட்டதிட்டங்களை தேசத்தில் அறிமுகப்படுத்தினாலும் சரி, தானியேல் ஒரு காரியத்தை மனதில் வைத்து நடந்து கொள்வார். என்னுடைய ஜெபம் தேவனாலே கேட்கப்படும். என்னுடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் திடீரென்று வருகிற இந்த நெருக்கடியிலிருந்து என்னை பாதுகாப்பார். நான் அவரை கடைசி வரைக்கும் நம்பினால் நான் வெட்கப்பட்டு போக அவர் என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல எந்த காரியத்தில் யாருக்கு முன்னால நான் கர்த்தரை விசுவாசித்து அறிக்கை செய்கிறேனோ அவர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிரும்படி கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தின்படி என்னை நடத்துவார் என்று தானியேல் அறிந்திருந்தார். ஆகவே தான் இன்னும் 30 நாட்கள் யாருமே தங்கள் தேவர்களிடத்திலே மன்றாடவே கூடாது. தங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை ராஜாவிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதை மீறுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சிங்க குகையிலே போடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டம் கடுமையாய் தேசத்தில்
பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகும் கூட தானியேல் சட்டத்துக்கோ அல்லது அதிகாரத்துக்கோ பயப்படாதபடி தானியேல் தன் வீட்டு கதவையெல்லாம் திறந்து வைத்துக்கொண்டு எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அவன் செபிக்க ஆரம்பித்தான். அதை காரணம் காட்டி ராஜாவுடைய சட்டத்தை தானியேல் மீறிவிட்டான் என்று சொல்லி அவனை கொண்டு வந்து சிங்க குகையிலே போட்டார்கள். சிங்க குகையில போடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த தேசத்து ராஜா ஒரு காரியத்தை தானியேலோடு பகிர்ந்து கொண்டான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவிப்பார். ஒருவேளை ராஜா அதை எதேச்சையாக சொல்லியிருக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக சொல்லியிருக்கலாம், ஒருவேளை விசுவாசித்து சொல்லியிருக்கலாம். ராஜா சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, தானியேல் அந்த காரியத்தில் கர்த்தரை உறுதியாய் நம்பினான். சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் என்னை தப்புவிப்பார். அது யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கூட தானியேல் கர்த்தரை அறிந்திருந்தான். பவுல் சொன்னது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த பிரகாரம் தானியேலை சிங்க குகைக்குள்ளே தூக்கி போட்டார்கள். அதிகாலையில துயர குரலோடு தானியேலை நோக்கி சிறைச்சாலையில் நின்று கொண்டு, அதாவது சிங்க குகைக்கு முன்பால் நின்று கொண்டு ராஜா துயர குரலோடு கேட்டானாம். சந்தோஷமா தான் சொல்லி அனுப்பினான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலும் தப்புவிப்பார் என்று. ஆனாலும் சிங்கமாயிற்றே, கொடிய சிங்கமாயிற்றே என்கிறதுனால அவனுக்கு படிப்படியாய் அவன் சொன்ன வார்த்தையில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. ஆனால் அதிகாலையில் துயர குரலோடு, அதனால தான் துயர குரல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான். உள்ளிருந்து பதில் வந்தது, ஆம், ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். ஆண்டவர் என்னை உயிரோடு இன்னும் சிங்கத்தின் முன்னால் வைத்திருக்கிறார். காரணம், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன். எந்த மனுஷனுக்கும் எந்த தீங்கு நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அதனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, நாம் பல நன்மைகள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையிலும் அவர் நன்மை செய்யவும் பாதுகாக்கவும் உயர்த்தவும் விடுதலை தரவும் போதுமானவர் என்பதை விசுவாசித்து நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். இந்த நாளிலேயே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரத்திலே வைத்து தாங்குவீராக. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று நீர் வாக்கு பண்ணினீர். உடைய கண்மணி போல காத்து கொள்ளுவீராக. சத்துருவினால் உண்டாகிற நோய்களானாலும் சரி, மற்ற தடைகளானாலும் சரி, அது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே சுகபலம், ஆரோக்கியம், உயர்வுகள் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். செழிப்பும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.